வெறும் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுட்டு எங்க அப்பாக்கு நான் புள்ளன்னு சொல்லி துணை முதலமைச்சர் ஆயிட்டானா? இல்ல வெறும் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுட்டு எங்க அப்பாக்கு நான் புள்ளன்னு சொல்லி ஷா கமிஷன்ல பேர் இல்லைனாலும் நான் தான் மீசா கழுதின்னு சொல்லி முதலமைச்சர் ஆனானா? இல்ல, இங்க அப்படி ஆக முடியாது. அப்போ தமிழனை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை? அதுக்கு அடுத்தது ஏன் தென் மாநிலத்தில் இருந்து ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை? ஏன் கோபாலபுரத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்படவில்லை? இப்படியே பேசிக்கிட்டு இருப்பீங்களா? எடப்பாடி ஐயாவும் 4.5% தான் கடன் வாங்கினார். நீங்களும் 4.5% தான் கடன் வாங்கினீங்க. அவர் 4.5 லட்சம் கோடி வரைக்கும் வாங்கினார். நீங்க 9 லட்சம் கோடி வரைக்கும் வாங்கினீங்க. 2 பேரும் 4.5% தானே, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. இந்த 100 எப்பங்க 200 ஆச்சு? 100 200 ஆனதுனால தானே 4.5 கோடி 9 லட்சம் கோடி ஆச்சு. இந்த 100 200 ஆக்கிறதுக்கு ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணாரு? உங்ககிட்ட 100 ரூபாய் இருந்தா 4000 ரூபாய் எனக்கு கொடுப்பீங்க. உங்ககிட்ட 200 ரூபாய் இருந்தா என்ன கொடுக்கணும்? 9 ரூபாய் கொடுக்கணும். உங்ககிட்ட அந்த 200 ரூபாயை கொண்டு வந்தது யாரு? ஸ்டாலின் ஐயாவா? கனிம வளத்தை எல்லாம் கணக்கில் காட்டினாரா? சாராயத்தில் 30,000 கோடி கணக்கில் காட்டாமல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கணக்கில் கொண்டு வந்தாங்களா? மணலில் 6,000 கோடியை கணக்கில் கொண்டு வந்தாங்களா? 100 எப்படிங்க 200 ஆச்சு? கடவுள்னு ஒரு மஞ்சள்ல பிடிச்சிட்டிங்கன்னு, பிள்ளையார் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரைக்கும் அது மஞ்சள். பிடிச்சிட்டிங்கன்னா அது பிள்ளையார். பிள்ளையார் என்ன பண்ணணும்? வரம் கொடுக்கணும். யாருக்கு? நல்லவனுக்கு. இல்லைன்னா என்ன பண்ணணும்? தம்பியை அமிச்சு முடிச்சு விட்டுறணும். அசுரனுக்கு. ஒரு பதவியை கொடுத்துட்டீங்களா, அந்த பதவிக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் அவர் பண்ணுவார். திமுகவுக்கு எதிராக ஒன்று, அதிமுகவுக்கு எதிராக ஒன்று, காங்கிரஸுக்கு எதிராக ஒன்றுலாம் பிஜேபி தலைவன் பண்ண மாட்டான். எது கரெக்டு தப்பு அதை தான் அவன் பண்ணுவான். பிஜேபியில் தலைமை பதவிங்கிறது நிர்வாக ரீதியாக செயல்படுவதற்கு மட்டும்தான். இந்த ஒருங்கிணைப்புங்கிறதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அபத்தத்தின் உச்சகட்டம். இவங்களுக்கு ஒருங்கிணைப்புனா என்னன்னா, மீண்டும் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக வேண்டும். எடப்பாடி அந்த பக்கம் டீ கடை வச்சு வித்துக்கலாம். இல்லைன்னா அந்த ஓரமா செருப்புலாம் கொண்டு வந்து போடுவாங்கல்ல, அண்ணா தலைவர் செயலகத்தில் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு டோக்கன் கொடுத்துக்கிட்டு 10 பைசா வாங்கிட்டு இருந்துக்கலாம் எடப்பாடி. சசிகலா என்ன ஆகணும்? பொதுச் செயலாளர் ஆகணும். இது எப்படிங்க ஒத்துப்பாங்க? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பாஜகவின் தேசிய தலைவராக நிதின் நபீன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். ஏன் தமிழ்நாட்டிலிருந்து தேசிய தலைவர் தேர்வு செய்யப்பட்டார்? தேர்ந்தப்பட்டா சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி கொடுத்துருவீங்களா? அவர் RSSன்னுவீங்க. அதுக்காக அவர் ISISலேருந்து கூப்பிட்டு வர முடியும்? தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட IAS தீவிரவாதிகள் இருக்காங்க, தாலிபானுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் போய் ரைட் நடத்தினா தெரியும். NIA வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 3 வருஷமாக தானே NIA வந்திருக்கு. NIA வந்ததுக்கப்புறம் சுற்றி அடிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் தேடி பிடிக்கிறாங்க. இவங்களை யாரையாவது ஒருத்தரை அனுப்ப முடியும்? தமிழன் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஜேபிக்கு ஒரு 2 விஷயம் நல்லா தெரியும். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவன் தமிழனாகவோ மலையாளியாகவோ கன்னடனாகவோ பிறக்கணும்னு நினைச்சு பிறக்கல. ஹிந்துவாகவோ இஸ்லாத்தவனாகவோ கிறிஸ்துவனாகவோ பிறந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு பிறக்கல. அவன் பிறந்தது அவனுடைய ஐடென்டிட்டி. அதற்கு பிறகு அவன் என்ன செஞ்சான்? வெறும் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுட்டு எங்க அப்பாக்கு நான் புள்ளன்னு சொல்லி துணை முதலமைச்சர் ஆயிட்டானா? இல்ல வெறும் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுட்டு எங்க அப்பாக்கு நான் புள்ளன்னு சொல்லி ஷா கமிஷன்ல பேர் இல்லைனாலும் நான் தான் மீசா கழுதின்னு சொல்லி முதலமைச்சர் ஆனானா? இல்ல, இங்க அப்படி ஆக முடியாது. அப்போ தமிழனை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை? அதுக்கு அடுத்தது ஏன் தென் மாநிலத்தில் இருந்து ஏன் தேர்ந்தெடுக்கப்படவில்லை? ஏன் கோபாலபுரத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்படவில்லை? இப்படியே பேசிக்கிட்டு இருப்பீங்களா? ஒரு பதவிக்கு பீகார்ல இருந்து இப்போ வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் தேசிய தலைவருக்கு சூட்டபிள் அப்படின்னு பாஜக நினைக்குது. சிபி ராதாகிருஷ்ணன் யாரு? ஜெயசங்கர் யாரு? நிர்மலா சீதாராமன் யாரு? நான் தேசிய தலைவருக்கு தான் சொல்றேன். பாருங்க, உயர் பதவி கொடுத்த பல பதவிகளை பற்றி நான் பேசுறேன். தேசிய தலைவராக பிஜேபியில இருந்து யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு உங்ககிட்ட லிஸ்ட் இருந்ததுன்னா நீங்களே டிக் பண்ணுவீங்க. அதுல தமிழன் யார் இருந்தாங்கிறத நீங்களே டிக் பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரியாது. உங்களுக்குன்னா என்ன, ஸ்டாலின் ஐயாவுக்கு இதெல்லாம் தெரியாது. RSSல எவ்வளவு மிகப்பெரிய பாண்டித்யம் உள்ள மிகப்பெரிய யோகிகள்லாம் தலைவராக இருந்திருக்காங்கன்னு தெரியாது. பிஜேபியில யார் மிகப்பெரிய தலைவராக இருந்திருக்காங்கிறதெல்லாம் தெரியாது. வெங்கட்ராமன் கூட காங்கிரஸ் ஆட்சியில் இவர்களை மீறித்தான் 2 அமைச்சரவை பதவிக்கு வந்தாங்களே. இவங்க கிட்ட கேட்டிருந்தா அனுப்பியிருக்க மாட்டாங்க. மூப்பனாரை கெடுத்து கொளுத்த மாதிரி கெடுத்துட்டு இருப்பாங்க. மாரணிக்கு மட்டும் எல்லாத்துக்கும் போட்டுருங்க. அவரே நிதியமைச்சர், அவரே PWD, அவரே CPWD, அவரே ஹோம் மினிஸ்டர். வைக்கிறாங்க. இது என்ன சதப்பு? உங்களுக்கு நம்பிக்கையை பத்தி யாருக்கு என்னங்க கவலை? நான் என்ன பைத்தியக்காரனா? ஸ்டாலின் ஐயா 3000 ரூபாய் கொடுத்தான்னு சொல்றதுக்கு? கொடுத்தது தமிழக அரசு அப்படின்னு தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் படிச்சிருக்கேன். அவர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு. பாருங்க, கடன்
வாங்கியதை பற்றி நிறைய பேசிட்டீங்க, நான் அதை பேச வரல. ஆனால் 4.5% தான் நீங்கள் கடன் வாங்க முடியும். எடப்பாடி ஐயாவும் 4.5% தான் கடன் வாங்கினார், நீங்களும் 4.5% தான் கடன் வாங்கினீங்க. அவர் 4.5 லட்சம் கோடி வரைக்கும் வாங்கினார், நீங்கள் 9 லட்சம் கோடி வரைக்கும் வாங்கினீங்க. 2 பேரும் 4.5% தானே, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. இந்த 100 எப்பங்க 200 ஆச்சு? 100 200 ஆனதுனால தானே 4.5 கோடி 9 லட்சம் கோடி ஆச்சு. இந்த 100 200 ஆக்கிறதுக்கு ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணாரு? உங்ககிட்ட 100 ரூபாய் இருந்தா 4,000 ரூபாய் என்ன கொடுப்பீங்க, உங்ககிட்ட 200 ரூபாய் இருந்தா என்ன கொடுக்கணும்? 9 ரூபாய் கொடுக்கணும். உங்ககிட்ட அந்த 200 ரூபாயை கொண்டு வந்தது யாரு? ஸ்டாலின் ஐயாவா? கனிம வளத்தை எல்லாம் கணக்குல காட்டினாரா? சாராயத்துல 30,000 கோடி கணக்குல காட்டாம வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கணக்குல கொண்டு வந்தாங்களா? மணல்ல 6,000 கோடியை கணக்குல கொண்டு வந்தாங்களா? 100 எப்படிங்க 200 ஆச்சு? இப்போ நிதின் நபீன் அவர்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக போன்ற எதிர்கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமா அமித்ஷா மாதிரி ஒரு சிம்ம சொப்பனம் இருப்பாரா? ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், கடவுள்னு ஒரு மஞ்சள்ல பிடிச்சிட்டிங்கன்னு, பிள்ளையார் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரைக்கும் அது மஞ்சள். பிடிச்சிட்டிங்கன்னா அது பிள்ளையார் என்ன பண்ணணும்? வரம் கொடுக்கணும். யாருக்கு? நல்லவனுக்கு. இல்லைன்னா என்ன பண்ணணும்? தம்பியை அமிச்சு முடிச்சு விட்டுறணும் அசுரனுக்கு. ஒரு பதவியை கொடுத்துட்டீங்களா, அந்த பதவிக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் அவர் பண்ணுவார். திமுகவுக்கு எதிராக ஒன்று, அதிமுகவுக்கு எதிராக ஒன்று, பாஜக காங்கிரஸுக்கு எதிராக ஒன்றுலாம் பிஜேபி தலைவன் பண்ண மாட்டான். எது கரெக்டு தப்பு அதைத்தான் அவன் பண்ணுவான். பிஜேபியில் தலைமை பதவிங்கிறது நிர்வாக ரீதியாக செயல்படுவதற்கு மட்டும்தான். அதில் உயர்ந்தவர்களை வைத்ததுனாலேயே இது நடந்துச்சு. நீங்கள் ஒரே ஒரு லிஸ்ட்டை எடுத்து போடுங்க. காங்கிரஸில் 1920 1947 எத்தனை பேர் தலைவராக இருந்தாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு போடுங்க. லிஸ்ட்டு போடும்போது சிரிச்சிடாதீங்க, சீரியஸாகவே எழுதுங்க. திமுகவில் அதே மாதிரி 1960 யாரெல்லாம் தலைவராக இருந்தாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு போடுங்க. திமுக தொடங்கிய பிறகு போடுங்க. தீக்கெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் நாரிடும். திமுகனே போடுங்க, வேணா தப்பு இல்லை, போடுங்க. இந்த பக்கம் பிஜேபியில் 1982 யாரெல்லாம் தலைவராக இருந்தான்னு போடுங்க. 3 உங்களை பார்த்ததுன்னா உங்களுக்கே எதை பார்த்து சிரிக்கணும், எதை பார்த்து வேதனைப்படணும், எதை பார்த்து பெருமைப்படணுங்கிறது உங்களுக்கே தெரியும். ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். தாவேகா சார்பாக தேர்தல் வாக்குறுதி தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் அதில் இடம்பெற வாய்ப்பு என்ன வரலாங்க. இப்போ கலைஞர் இலவசங்களுக்கு எதிராக நான் ஏன் இந்த வாக்குறுதி விஷயத்துல கஷ்டப்பட, இலவசங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் விஜய் அவர்கள் படத்திலும் சரி, இது இலவசம் தவறு, அத்தியாவசியம் அவசியம், இவ்வளவுதான் லாஜிக். நான் இதெல்லாம் செய்ய போறேன். வீட்டுக்கு ஒரு பைக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை. பைக் இல்லைன்னா கார் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ரோடு சரியில்லை, அதனால காருக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக ஹெலிகாப்டர் கொடுத்துட்டா அப்படியே பறந்து போயிட்டு வந்துடுவாங்க. இதையெல்லாம் சொல்லட்டும். வாக்குறுதிகளில் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும். நம்புறவங்க இருந்தால் தானே. இந்த வாக்குறுதிக்காக விஜய்க்கு யாராவது ஓட்டு போட போகிறாங்களா? விஜய் ரசிகர்கள் அவங்க கிட்டத்தட்ட 84 லட்சம் 85 லட்சம் பேர் இருக்காங்க, தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க. அவங்க வாக்கு எப்படியா இருந்தாலும் போடத்தான் போகிறாங்க. இவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு இது மாதிரி தேஜஸ்வி மாதிரி ஆயிடுதுன்னா, தேஜஸ்வி எவ்வளோ பெரிய வாக்குறுதி கொடுத்தாரு, ஏன் ஊற்றி மூடினாரு? 30,000 ரூபா பெண்களுக்கு ஏன் எடுபடலை? ராகுல் காந்தி 8,500 கட்டாக்கட்டுன்னாரு, என்னாச்சு? 99 தானே. வாக்குறுதியை மட்டும் வைத்துக்கொண்டு எதுவும் பண்ணிட மாட்டாங்கங்க. நீங்கள் என்ன வாக்குறுதி நேர்மையாக இருக்க வேண்டும், அந்த வாக்குறுதி நடப்பதற்கான சாத்தியங்கள் இருக்க வேண்டும். இல்லைன்னா இஷ்டத்துக்கு அள்ளி விடுங்களேன். எங்கள் தாத்தா கிட்ட அண்ணாதுரை சொன்னார், 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி போட்டாரா? எங்கள் தாத்தா ஓட்டு போட்டாரா? எங்கள் அப்பா கிட்ட கலைஞர் கருணாநிதி சொன்னார், 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன் அப்படின்னாரு. போட்டாரா? நம்பி போட்டாரா? 2 பேரும் ஊற்றி மூட்டாங்க. இந்த விஷயத்தில் என்கிட்ட பொய் சொல்ல முடியலங்கிறதுக்காக என் பொண்ணுக்கிட்ட போய் சொன்னாங்க, நகை கடன் எல்லாம் அடைச்சிட்றேன், கல்வி கடன் எல்லாம் அடைச்சிட்றேன் அப்படின்னாங்க. பொண்ணு படிச்சிருக்கா? எல்லாரும் படிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தெரியுமா, அதுவும் ஒத்துக்கல. ஒய்ஃப் கிட்ட போய் சொன்னாங்க, நகை கடன் எல்லாம் அடைச்சிட்றேன், எல்லாம் நகையை புதுசாக வாங்கி முடிஞ்சா நாங்கள் எப்படி அறநிலைத்துறையில் நல்ல நகைகள் எல்லாம் கள்ள நகையாக மாற்றி அதை மாட்டிடுமோங்கிற பயத்தில் அப்படியே ஒரு 1,500 கிலோ தங்கத்தை உருக்கி மாற்றிட்டோம் அப்படின்னு கதை விட்டோமோ, அந்த மாதிரி நீங்கள் கள்ள நகையாவது வாங்கிட்டு வச்சுட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் ஏமாந்துட்டாங்க. என்ன பிரயோஜனம்? தொடர்ந்து இதைத்தானே ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். பக்கெட்டு போய் இவங்க வாக்குறுதி எதுக்கு எடுத்து யாருதாக இருந்தாலும், பிஜேபி நாளைக்கு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒன்று கேளுங்க, நீ 1000 ரூபாய் தானே நான் கொடுக்குறேன், நீ மத்திய பிரதேசில் 2,500 ரூபாய், மகாராஷ்டிராவில் 2,500 ரூபாய் கொடுக்குறியே, மத்திய பிரதேசில் 1,500 கொடுக்குறியே, அதை மட்டும் மக்கள் எப்படி நம்பினாங்கன்னு கேட்குறீங்க. அவங்க வாக்குறுதியாக கொடுத்து செய்தது மகாராஷ்டிராவில், வாக்குறுதியாக கொடுக்காம செய்தது மத்திய அரசில், மத்திய பிரதேசில். ஆனால் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே கொடுக்குறீங்க? 2.5 கோடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 55 லட்சம் தான் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிறவங்க 1.5 கோடி கொடுக்குறீங்க. இதை விட முட்டாள்தனம் யார் செய்வாங்க? அதிமுகவில் வெளியேறி துரோகம் செஞ்சுட்டு வெளியேறி போனவங்களுக்கெல்லாம் ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள்
ஒரு பிடிவாதமாக ஒரு ஒற்றை கல்ல திருமணத்தோடு அப்படியே இருக்கார். ஆனால் சசிகலா அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி மறுபடியும் ஒன்றிணைப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தி சொல்லியிருக்காங்க. புலி வருதுன்னு உங்க கேமரா இல்ல, இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பின்னடைவையும் ஒரு அதிமுக தொண்டர்கள் ஒரு சலசலப்பு ஏற்படுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மத்தியானம் 4 மணிக்கு மேலே அவர் லீவில் போகணும் இல்லையா? டெங்கு வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்க. அவரை காப்பாற்றுறதுக்கு எதையாவது சொல்லுவீங்க. திரும்பி ஒன்றிணையணும். எங்கே போய் ஒன்றிணையணும்? காவேரியில் போய்யா? கட்சியில போயிட்டாங்க, வெளியே வந்தாலும் கட்சி ஒழுங்கா இருக்குங்க. சசிகலா தான் அந்த கட்சியில வரணும் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டியா பேசி இப்பதான் நீங்க பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. இந்த ஒருங்கிணைப்புங்கிறதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அபத்தத்தின் உச்சகட்டம். இவங்களுக்கு ஒருங்கிணைப்புனா என்னன்னா, மீண்டும் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக வேண்டும். எடப்பாடி அந்த பக்கம் டீ கடை வச்சு வித்துக்கலாம். இல்லைன்னா அந்த ஓரமாக செருப்புலாம் கொண்டு வந்து போடுவாங்கல்ல, அண்ணா தலைமை செயலகத்தில் போடுவாங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்துக்கிட்டு டோக்கன் கொடுத்துக்கிட்டு 10 பைசா வாங்கிட்டு இருந்துக்கலாம் எடப்பாடி. சசிகலா வந்து என்ன ஆகணும்? பொதுச் செயலாளர் ஆகணும். இது எப்படிங்க ஒத்துப்பாங்க? இது பாவம் எடப்பாடியால் இதை ஏன் வெளியில் சொல்ல முடியலன்னா ரொம்ப தமாஷாயிடும் கேட்குறவங்க. அப்புறம் அதை பேச ஆரம்பிச்சிருவாங்க சில பேர். ஏங்க கொடுக்கக்கூடாதா? நீங்கள் காலில் விழுந்து தானே பதவி வாங்கினீங்க. ஏற்கனவே அதிமுக பவர் செக்டராக இருந்தவங்களே சசிகலா தானே. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, செமிகாரவலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. எல்லா ஆண் தலைவனுக்கும் வீட்டில் ஒரு மனைவி இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எனக்கு என் வீட்டை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் சசிகலா. இதுதான் அவங்க ஓப்பனாக கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அவங்கள கட்சியை விட்டு வெளியில் அனுப்பினாங்க. தப்பான ஆட்களோடு இருக்காங்கன்னு வெளில அனுப்பினாங்க. அதற்கப்புறம் அவங்க வெளில இருக்கிறத வச்சு அவங்கள அப்ரூவர் ஆக்கி பொய்களை சொல்ல வச்சு, ஒருத்தர் அப்ரூவரானா என்ன வேணான்னு சொல்லலாம் இல்லையா? பொய்களை சொல்ல வச்சு ரெடி பண்ணிடுவாங்கங்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது அதை சசிகலா அவர்கள் நேர்மையாக, ப்ராபப்ளி என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக, ஜெயலலிதா மட்டும் இப்படிலாம் மிரட்டுறாங்கன்னு சொன்னோன்னே அப்போவா உள்ளே வந்து இருங்க. இவ்வளவுதான் நடந்தது. இதுக்கு மேலே பவர் செக்டார்லாம் அங்கே கிடையாது. செங்கோட்டையன் பவர் சென்டரா இல்லையா? இத்தனை எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்த ஒரு பவர் சென்டர் தானே. அவரை ஏன் நீங்கள் ஈரோடுக்குள்ளே சுருக்குறீங்க? கோபிச்செட்டிப்பாளையத்தோட ஏன் சுருக்குறீங்க? அதுதான் நிதர்சனம். அவரால் போய் ராமநாதபுரத்தில் நடிக்க முடியுமா? இது வரைக்கும் போயிருக்காரு அவர்? எங்கே நிற்காவது முத்துராமலிங்க தேவரையோ அல்லது வள்ளலாரையோ போய் பார்க்கறதுக்கு அவர் என்னைக்காவது போயிருக்காரா? எம்ஜிஆர் விட்டுருப்பாரா? ஜெயலலிதா அம்மா விட்டுருப்பாங்களா? உனக்கு என்ன அங்கே வேலை? உங்களுக்கு இதுதானே ஏரியா சொல்லியிருப்பாங்களா? இல்லை, இப்போ உங்களுக்கு புரியுதா அது அவருடைய பவுண்டரி இவ்வளோதான்னு? அதுதாங்க நிதர்சனம். நான் இந்த பேட்டி ஆரம்பிக்கும் போது முதல்ல உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஆட்டுக்கு தாடின்னு அண்ணாதுரை ஐயா சொன்னது பொய்ன்னு சொன்னேன். நிரூபணம் ஆச்சா இல்லையா? 60 வருடம் நம்ம சொல்ல நீங்கள் ஒத்துக்காம ஒரு குடும்பத்தை பெரிய அக்பர், பாபர், ஹுமாயூன், ஷாஜகான் ரேஞ்சில் உருவாக்கிட்டு 13 குறுநில மன்னர்களை உருவாக்கிட்டு கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி இந்த 13+1 14 பேரிட மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணது தான் நீங்கள் பண்ண நல்ல விஷயம். இப்போ இந்த தேர்தல் நெருக்கத்தில் சசிகலாவால் அதிமுகவில் ஒரு சலசலப்பு, ஒரு பிளவை ஏற்படுத்தணும் ஆகாதுங்க. அவங்க மட்டும் அமைதியாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பப்போ வந்து பேட்டி கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஒன்றும் இது பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா அவங்க வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி நேர்மையாக அதிமுகவில் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சா ஓப்பனாக அவங்க ஸ்டேட்மெண்ட் விடணும். எந்த பதவியும் நான் கேட்கவில்லை, பொதுச் செயலாளர் நான் ஆக வேண்டும் என்று சொல்லவே இல்லைன்னு அவர் தான் சொல்லணும். எடப்பாடியால் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கு மேலே இருந்திருக்கிறவங்க. இப்போது நானும் நீங்களும் பழகிட்டு இருக்கோம். உங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் நான் ஒரு உயர்நிலையிலே பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் உங்களை வந்து செருப்பால் அடிக்க முடியுமா? கொஞ்சம் சொல்ல முடியும், மணிகண்டன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, இவ்வளோதானே. அதுதான் அவருடைய பொசிஷன். இவங்க ஒருங்கிணைக்கணும்னு சொல்கிறது இந்த கதையை தான். இல்லைனா எடப்பாடியை முதலமைச்சராக்கிறதுக்காக நான் வந்து தேர்தலுக்கு அரசியலுக்கு வந்திருக்கேன்னு தினகரன் சொன்னாரா இல்லையா? இப்போ நாளைக்கு என்டிஏல வரத்தான் போகிறாரு. வரும்போது என்ன சொல்லுவார்? திமுகவுக்கு எதிராக ஒன்று கூட வேண்டும் அப்படின்னு நினைச்சோன்னு சொல்ல போறாரு. பாஜக கூட்டணியில் தான் நான் இருக்கிறேன். நாளைக்கு விஜய் சொல்லுவாரு, இல்ல என்டிஏ கூட்டணியில் நான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கேன், என்டிஏ 2019 வந்திருக்கு அப்படி கூட சொல்லலாம் இல்லையா? அப்படிலாம் சொன்னா ரவிச்சந்திரன் நீங்க இன்டர்வியூ கூப்பிட்டுருவீங்க. 2019 பிஜேபியை காரி துப்பிட்டு இருந்தாரு. துப்பினாரா இல்லையா? பிஜேபி தான் நாட்டின் காவலர்னு சொன்னாரா? சொல்லலையா? 2021 அப்புறம் தான் கூட்டணியில் அங்க இருந்தாங்க அப்படின்றத அப்படி சொன்னாரு. பாருங்க, ஒரு இடத்துல இருக்கேங்கிறதுக்காக மாற்றி சொல்ல முடியாது. ஒரு மந்திரத்தை நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் மந்திரமாகத்தான் சொல்ல முடியும். நான் இந்த இடத்துல இருந்தீங்க அதனால மாற்றி சொன்னேன்னு பேசக்கூடாது. அது மனுஷத்தன்மையே கிடையாது. அரசியல்வாதி நேத்திக்கு பேசுனதை விட இன்னைக்கு முரண்படலாம். ஆனால் அந்த பேசுனது உண்மைதான். அதில் மன்னிப்பு கேட்கல, அதோட மாற்றம் முடிஞ்சிச்சு. அவர் உள்ள வர வேண்டும் என்று நினைத்ததில் நியாயம் இருக்கு. அண்ணாமலையிலேருந்து நிறைய பேர் நினைச்சாங்க. ஏன்னா எதுக்குங்க தேவையில்லாமல் செதற விட்டுட்டு ஒரே இதுக்கு வந்துடுவோம், என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டால் வேலை முடிஞ்சது. அதுதான் பண்ணியிருக்காங்க. என்டிஏக்குள்ளே வர்றதில் எந்த பிரச்சனையும் இல்லையே, எந்த குழப்பமும் இருக்க போகிறது இல்லையே. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தை பற்றி மிக்க நன்றி சார்.